எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாஸ்தா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை சுடு தண்ணி வேக வச்சு அதில் போட்டுட்டு எடுத்துக்கணும். அப்புறமா அதே தண்ணியில் ஒரு 2-3 தக்காளி போட்டுன்னு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுன்னு அது தண்ணியில் வேக வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். இது இப்போதைக்கு இதே சூடாக இருக்கும். கொஞ்சம் சூடு காஞ்சது நம்ம மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ இது சூடு காஞ்சிச்சு, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு மையாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம பாஸ்தா செய்யலாம். பேன் வச்சின்னு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கணும். ஆயில் சூடானது நம்ம அதில் வெங்காயம் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டேன்னு அப்புறம் சின்னதாக நறுக்கின வெங்காயம் அதில் சேர்த்துக்கணும். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அது போட்டுக்கலாம். நடுவில் கொஞ்சம் கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக சூடான போதும். நம்ம ஏற்கனவே அது வேக வச்சனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. இதில் கொஞ்சம் இப்போது சோயா சாஸ் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலக்கிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு இறக்கிடலாம். நல்லா கலக்கிட்டு அந்த மசாலா அந்த பாஸ்தாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால தான் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சுட சுட பாஸ்தா தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இப்போ நம்ம இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். பாஸ்தா ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார்